सब क्या देखना पड़ रहा है அப்பாடி டேய். கீழே ஏதாவது 2 ஒட்டினு கீழே விழுந்துச்சா பாருங்க. மூளை வந்து முட்டில வச்சு சுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். படாத இடத்துல பட்டா என்னடா பண்ணுவீங்க? ஓ தப்பாகுதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. டைப்ஸ் ஆஃப் பீப்புள் வித் வியர்ட் ஃபேஷியல் ஹேபிட். ஸ்னிஃபர். இருக்கானுங்கடா. ஐ பிளிங்கர். இருக்கானுங்க. இது நானு. இது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். எல்லா கேங்லயும் இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான். யாருன்றது நீங்க டேக் பண்ணிட்டு போங்க. ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டே தான் இருப்பான். மூக்கை நோண்டின்னு இருப்பான். ஏன் என்னையே எடுத்துக்கோங்களேன், சும்மா ஹேரை நோண்டினே இருப்பேன். நிறைய பேருக்கு நிறைய வியாதிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். சீக்ரெட் கேம் இந்த ரூம். நான் என்ன பார்த்தேன், என்னடா அடியில இப்படி கட்டி வச்சிருக்க, மேல பாத்தீங்களா சோலார் பேனல். ஆனா செம்மையா இருக்கடா, உள்ள கேமிங் செட்டப் சூப்பரா பண்ணி வச்சிருக்கான். எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, இன்கேஸ் மழை வந்து தண்ணி எல்லாம் உள்ள போனா என்ன பண்ணுவேன்? அதுதான் அந்த மூளையை வந்து முட்டில வச்சு சுத்துவாங்க அப்படின்னுவாங்களே. ஏங்க இங்க சேஃபா? பக்கா சேஃப். சேஃபு 1500 ரூபாவா? அதெல்லாம் ரொம்ப அதிகம். மத்த இடத்துல நான் 3000 ரூபாய். நம்மளுக்காகவே 1500 ரூபாய். சரி ஃப்ரெஷ்ஷா? சீல்டா. ஐயோ ஸ்கேனர். அவ்வளவுதான். ஜிப் இருக்கா? சீக்கிரம். எப்போ பின்னாடியா? என்னடா இது? ஐ ஹேட் மை மைண்ட் மேன். அவங்க பேசுற வார்த்தைகளை வச்சு நம்ம கெஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே, புரியுது. செருப்பால் அடிச்சுக்கணும் என்ன நானே. வெயில்லாம் இப்படி இருக்குது, வெளியில சுத்த முடியல. கோவிட்-19 வந்து நம்ம எப்படி வீட்டுல இருந்து அடைச்சு கிடந்தோமோ அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன், டீஹைட்ரேட் ஆகக்கூடாதுல்ல. துகில் உணர்ந்து பாடி என்று நடனமன். என்ன இலவ பேண்டடா இது? ஏன்னா கிழிஞ்சு போன துணியே இப்படி கூட போட்டுக்கலாமா? இதெல்லாம் ஒரு ஃபேஷனாடா? திடீர்னு போயிட்டு இருக்க, திடீர்னு ஸ்ட்ரெச் பண்ற, பிஞ்சு வெளியே வந்துச்சுன்னா என்னடா பண்ணுவ? எல்லாமே தொங்குமே வெளியே. உள்ளாடைகளை சொன்னேன் நானு, தப்பா எடுத்துக்காதீங்க. யாரா இதெல்லாம் ஃபேஷன்? 2030 ஃபேஷனா? வேணாடா, நான் இந்த வருஷத்திலே முடிச்சுக்கிறேன் வாழ்க்கைய. 2030 வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த மாதிரி கோரத்தெல்லாம் நான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் போறேன். ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை தள்ளி விட்டுறாதீங்க. குளுப்பைஸ் பிரியர்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த ஐஸை வாங்கியிருக்கோம். இதை என்ன பண்ண போகிறோன்னு உங்களுக்கு வீடியோ மூலமாக காட்டுறோம். இந்த ஐஸை 11 மணிக்கு வாங்கினோம். இதை வெயிலில் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு காட்டுறோம் பாருங்கள். மதியம் 12 மணி ஆகுது, இன்னமும் ஐஸு கரையில். பிறகு பார்த்திங்கன்னா 2 மணி ஆகுது கரையில். பிறகு 4 மணிக்கும் ஐஸு கரையில். இதில் என்ன தான் போட்டு கலக்குறாங்கன்னு 16 மணிக்கு ஐஸு சாயந்தரம் 6 மணி வரையும் இப்படியே இருக்குன்னா, இது குழந்தைங்க சாப்பிட்றாங்க. அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். மனநிலைமைன்றதை விட உடல்நிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பெரியவங்களும் சாப்பிட்றீங்க, எல்லோரும் சாப்பிட்றீங்க. இதை சாப்பிட்டா எத்தகைய விளைவு ஏற்படுன்னு நீங்களே பாருங்கள். இந்த குளுப்பைஸ் சாப்பிட்றது முழுக்க தவிர்க்கணும். இதை ஸ்டாப் பண்ணணும். இதை விற்கிறவங்கள முதல்ல ஸ்டாப் பண்ணணும். தயவுசெய்து இது போல் ஐஸு சாப்பிடாதீங்க. சாப்பிட்டா மரணம் தான் நிச்சயம். ஒரு முக்கிய தகவலாக சொல்கிறோம். அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள்.
காலையில வெயில்ல போட்டது சாயந்தரம் வரை இருக்கா? அப்ப நம்ம சாப்பிட்டது நம்ம வயித்துக்குள்ள எத்தனை வருஷம் தங்குது அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். டைரக்டா நம்ம எடுத்துக்கும் போது நம்ம பாடிக்குள்ள என்ட்ரா என்னென்ன பண்ணும்? சாப்பிட்ற பொருள் தான்டா உயிர் வாழ்றதுக்கு. அந்த உயிர் வாழ்ற ஒரு விஷயத்திலேயே வந்து இந்த மாதிரி பண்றீங்களா? ஒருத்தர் வந்து நல்ல ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு, வாங்குவதை நிறுத்தினால் விற்பதும் நிறுத்தி விடுவார்கள். இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனால் என்ன பண்ணுவோம்? ஒரு பொக்கே இல்லை ஒரு கிஃப்ட் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது கிஃப்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். எதனால் அப்படின்னு சொல்கிறேன்னா, சிக்கனு, அது கூட மசாலா, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு, அது மட்டும் இல்லாமல் அந்த தேவையான அந்த சிக்கன் நீங்கள் சாப்பிட போகிறது வந்து அந்த இன்க்ரீடியன்ஸை வந்து அதே சாப்பிடும். அதனால் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் கிடைக்கும். என்னடா இது புது பொக்கேவாக இருக்குது, இது நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிடும்னு நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. கவர் போட்டு ये सब क्या देखना पड़ रहा है? अच्छा है मैं अंधा। कैसे कैसे लोग रहते हैं यार यहाँ पे। साला तुमको पागल कुत्ते का गाड़ी उठा के ले जाएगा बता रहा है। मैं तारी हूँ भाई। बाप रे। अरे खतरनाक लोग हैं। மொரட்டு சோம்பேறியா இருப்பான் போல. சோம்பேறிகளை பார்த்துருக்கேன், ஆனா இந்த மாதிரி சோம்பேறியை நான் பார்த்தது இல்ல. ஆனா இது நல்லா இருக்குடா, ஐடியா நல்லா இருக்கு. வீட்டுல பண்ண செருப்பால் அடிப்பாங்க இதெல்லாம் பண்ணா. கவர் போட்டு சாப்பிடுறியாடா, உனக்கு இல்லாத நோயெல்லாம் வந்துடும், செருப்பால் அடிப்பாங்க வீட்டுல. நியூ பிசினஸ். என்னண்ணே ஃபர்ஸ்ட் நாள் கடத்த வந்திருக்கோம், யாருமே கஸ்டமர் இல்ல. அதான் என்ன பண்ண தெரியல, அதான் கட்டி கூட திருப்பிட்டு இருக்கா. சரிடா அண்ணன் வண்டி போயிடு, அதையும் பிரிச்சு மாட்டுவான். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன வண்டி இருக்கு, நீ வண்டி ரெடி பண்ற மாதிரி இல்ல. சொல்லுமா வண்டியில பிரேக் பிடிக்கல. பிரேக் எப்படி பிடிப்பீங்க? லேடிஸ் அண்ட் ஆனிமல் ஃபைட்டர். அது சைலன்சர் பிரச்சனையா இருக்கும். டேய் சைலன்ஸ். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பெட்ரோல் போடாம வண்டி ஓடவே மாட்டேங்குது ப்ரோ, தள்ள விட்டுக்கிட்டே இருக்கு. பெட்ரோல் இல்லாம வண்டி ஓட முடியல. சைஸ் என்ன பிரச்சனை இருக்கும்? இண்டிகேட்டர் பிரச்சனை தான். வேலைய கட்டிட்ட வண்டி ஓட. ஓ இண்டிகேட்டர் பிரச்சனையா? வேலை கட்டிட்டேன். விடுங்க போ சைஸ். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. மாடிஃபை பண்ணீங்க வண்டியை? பண்ணுவோம் ப்ரோ. பிரேக் அடிச்சா அந்த சவுண்ட் பண்ணுங்க. வந்துரும். அப்புறம் ப்ரோ அப்புறம் வண்டி ரிவர்ஸ்ல போனா கேக்குதா பிஜிஎம்? கேக்குது ப்ரோ. அந்த பிஜிஎம் பண்ணுங்க. பண்ணிடலாம் ப்ரோ, உள்ள விட்டுங்க. குட் ப்ரோ. The next day. அண்ணங்கதல இந்த 3 வண்டிக்கான பாதி பேமெண்ட் இதுல இருக்கு, மீதி பேமெண்ட் ஜிபே பண்ணிடுறேன். என்ன வரட்டா? ரைட். சத்தியமா இவங்க ஏடா கூட தான்டா. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பை பை.